கிறிஸ்துக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1299 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 1 அதிகாரம் 33வது வசனம், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். கர்த்தருக்கு செவி கொடுத்தல், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடத்தல், அவனுக்கு பயம் வராது. யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்கிறார்களோ நடக்கிறார்களோ அவர்கள் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பார்கள். ஏனென்றால் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்த வல்ல தேவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆபத்து வருகிற பொழுது, நஷ்டங்கள் வருகிற பொழுது கர்த்தரே அவர்களுக்காக சில முக்கியமான காரியங்களை செய்து அவர்களை உயர்த்துவார். இன்றைக்கும் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையிலே ஆபத்து வருகிற பொழுது நீங்கள் பயப்பட வேண்டாம். வாழ்க்கையில் ஆபத்து வராது என்று வேதம் சொல்லவில்லை. வருகிற ஆபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வழி காட்டுவார். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவர் நம்மை நடத்தின விதத்தை குறித்து 3 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களை தப்புவித்தார், தப்புவித்துக் கொண்டிருக்கிறார், இனியும் தப்புவிப்பார். ஆபத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். தேவன் உங்களை உயர்த்துவார், உங்கள் தொழிலை உயர்த்துவார். நஷ்டங்கள் லாபங்களாய் மாறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.